அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு பர்கத் கிச்சன். இன்றைக்கி ரேஷன் அரிசியில் நம்ம இட்லி பஞ்சு மாதிரி வர்றதுக்கு மாவுக்கு நம்ம எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். உளுந்து ஒரு சுண்டு காப்படி சுண்டால் நான் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா 3 வாட்டி நல்லா அலசிடுங்க. அலசிட்டு நல்ல தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சுண்டு உளுந்துக்கு 5 சுண்டு அரிசி, ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன், உருண்டை அரிசி. அதையும் நல்லா புடச்சிட்டு நெல்லெல்லாம் பார்த்துட்டு கருப்பரிசி நீக்கிட்டு நல்லா 5 முறை அலசிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த உளுந்துக்கும் இந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். அதை நான் முதலே கிரைண்டரில் போட்டேன். ஒரு சுத்த விட்டுட்டு நம்ம உளுந்தை போட்டுக்கலாம். எடுத்த உடனே உளுந்தை போட்டு நான் வெந்தயம் போடுறதில்ல. அப்படியே மஞ்சளாக திப்பியாக தெரியும் சில நேரம் மாவில். இப்படி செஞ்சிங்கன்னா அது வெந்தயம் ஃபுல்லாகவே அரைஞ்சிரும் உங்களுக்கு. ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு அப்படியே சுத்த விட்டுட்டு அப்புறமா நம்ம மெதுவாக உளுந்தை எடுத்து போட்டுட்டு, தண்ணியோடு போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போடுங்க. ஏன்னா தண்ணியோடு நம்ம ஊற வச்சுருப்போம் இல்லையா, நம்ம அப்படியே எடுத்து கொட்டக்கூடாது. எப்போதுமே உளுந்தை அள்ளி போட்டு தேவையான அளவு தண்ணியை தெளித்து ஓட விடுங்க. கொஞ்சம் பக்கத்துலேயே நின்றுக்குங்க. போட்டோம், தண்ணியை ஊற்றினோம், போயிட்டோம் அப்படின்னு இருக்காமல் பக்கத்தில் நின்று கொஞ்சம் கிச்சன் வேலை செய்கிறப்ப செய்யுங்க. இப்போ நான் உளுந்தை ஓட விட்ருக்கேன், எல்லா உளுந்தையுமே ஓட விட்ருக்கேன். இது சின்ன கிரைண்டர் தானே, அதனால் நம்ம என்ன செய்யலான்னா எல்லா உளுந்தையும் போட்டு ஓட விட்டுறணும். நம்ம ஒரு அரைவாசி நல்லா அரைய விட்டுறணும். நல்லா அரையிட்டோம் உளுந்து. தண்ணி தெளித்து அந்த ஓரம் அந்த கீழே உள்ளதெல்லாம் நம்ம கையாலேயே நழுவி எடுத்து விட்டு எல்லாம். ஏன்னா சில நேரம் உளுந்து போய் அங்கே ஓரத்துலலாம் தங்கிக்கும். நம்ம என்ன செய்யணும்னா கையால் இந்த ஓரம் ஃபுல்லாக நம்ம நல்லா வலிச்சு விட்டு உளுந்தை நம்ம ஓட விடணும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா அரைவாசி உளுந்து ஓடுற வரைக்கும் நான் நின்று அந்த பாதி அரைஞ்ச பிறகு சரி பாதி நான் கையால் ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். நான் இது எதுக்கு செய்கிறதுனா, இப்போ முழு உளுந்து நம்ம போட்டோம், ஓட விட்ருக்கோம், இப்போ அரையும். பாதிக்கு மேலே என்ன ஆகும்னா சுற்றிக்கிட்டே இருக்க முடியும், மையாவே ஆகாது, கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அதனால் நான் என்ன செய்கிறதுன்னா ஓரம்னா இந்த மாதிரி வலிச்சு விட்டுக்குங்க. வலிச்சு விட்றதுனால அந்த முழு உளுந்து அரைப்படாத உளுந்தெல்லாம் தங்கி இருக்குல்ல, அதெல்லாம் வந்துடும். எதுக்கு நம்ம தனியாக 2 ஷிஃப்டாக போடுறோன்னா சீக்கிரமாக அரையும், நல்லாவே அரைஞ்சிரும். இந்த உளுந்து மையாக அரையும். அதுதான் நமக்கு தேவை. அதனால் நம்ம என்ன செய்யணுன்னா ஒரு 3/4 அரைவாசி அரைஞ்ச உடனே பாதி மாவை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு மீத மாவை நல்லா ஓட விடணும். நல்லா ஓடட்டும் மாவு. நல்லா ஓடுறப்ப அந்த பாதி மாவு நல்லா அரைஞ்சது நான் உங்களுக்கு காமிப்பேன். இந்த வீடியோவில் காமிப்பேன். நான் உளுந்து என்ன பக்குவத்தில் நம்ம எடுக்கணும், அரிசி என்ன பக்குவத்தில் நம்ம எடுக்கணுங்கிறத இந்த வீடியோலேயே நான் காட்டுவேன். அதை நல்லா பார்த்துக்குங்க. உளுந்து எப்படி நான் எடுக்கிறேன்ட்டு, அரிசியை நான் எப்படி எடுக்கிறேன்ட்டு. உளுந்தை அரிசியும் வெந்தயம் நீங்கள் முதல்லையே ஊற போட்டுருங்க. எப்போ அரைப்பீங்க, உங்களுக்கு எது டைமோ அதுலேருந்து கரெக்டாக ஒரு 40 நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு முன்னால் நீங்கள் உளுந்தை ஊற வைங்க. எதுக்குன்னா உளுந்து 1 மணி நேரத்தில் மேலே ஊறிடுச்சுன்னா பொங்கி வராது மாவு. எனக்கு ஒரு சுண்டு உளுந்து தான் எவ்வளோ மாவு வருது பாருங்கள். இந்த சட்டியில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கிரைண்டர்லேயும் அரைஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா பொங்கி வரணும் மாவு. அதுக்காக ரொம்ப நேரம் ஊறிட்ட உளுந்தில் மாவு பொங்கி வராது. நான் ஒரு பங்கு மாவு எடுத்து தனியாக வச்சுட்டேன், இன்னொரு மாவு ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா அரையிட்டோம். அரைஞ்ச உடனே நான் எடுத்துட்டு அடுத்த உளுந்தையும் போட்டு ஓட விட்டுருவேன். இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிங்க வியூவர்ஸ். அதாவது உளுந்து ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப நேரம் ஊறிடுச்சுனாலே அந்த உளுந்து மாவு ரொம்ப நிறையா பொங்கி கிடைக்காது உங்களுக்கு. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ அந்த உளுந்து பக்குவத்தை பார்த்துக்குங்க, எப்படி குழி உழுவுதுன்னு. இதுதான் உளுந்தோட பக்குவம் வியூவர்ஸ். நல்லா பார்த்துக்கிட்டீங்க. நான் மாவு எடுத்துட்டேன், உளுந்தோட மாவு எடுத்துட்டேன். சட்டியில் பாருங்கள், அரை சட்டி எனக்கு வந்திருக்கு உளுந்து மாவே. ஒரு சுண்டு உளுந்து நல்லா பொங்கி அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். எனக்கு உளுந்து மாவே நிறையா வந்துடும். அரிசி மாவு அவ்வளோ கிடைக்காது நமக்கு. அரிசி நம்ம மையாவும் அரைக்க போகிறதில்ல, குறைன்னு தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் உளுந்து மாவு நல்லா பொங்க அரைக்கணும். நம்ம இதில் தான் இட்லியோட அந்த சாஃப்ட்னஸ்ஸு, தோசை நீங்கள் எப்படி வார்த்தாலும் சாஃப்டாக இருக்கும். நல்லா இழுக்கலாம், எந்த அளவுக்கு வேணாலும் வட்டமாக இழுக்கலாம் தோசையை.
சில இது இழுத்தோம்னா பிய்யும், மேடு பள்ளமாக வரும், முட்டு முட்டாக ஆகும் மாவு நம்ம தோசை வாக்குறப்ப. அதை மாதிரிலாம் ஆகாது. நீங்கள் உளுந்து அரைக்கிற பக்குவத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க வியூவர்ஸ். இப்போ நான் உளுந்தை வந்து எப்படின்னு நான் காமிச்சிட்டேன் உங்கள்கிட்ட. உளுந்தையும் எடுத்துட்டேன் நான். அடுத்து வந்து அரிசியை போட்டேன் நான். அரிசியை போட்டு அரிசியை வந்து நான் எப்படி எடுக்கணுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அரிசி ரொம்ப நேரம் ஓடவே தேவையில்லை வியூவர்ஸ். அரிசியை வந்து நான் 2 பாகமாக எடுத்திருக்கேன். ஒரு பாகத்தை தான் போட்டிருக்கேன், ஒரு பாகம் சட்டியில் இருக்குது. ஏன்னா அரிசியை நம்ம முழுசாக போட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். இதை 5 நிமிஷம் ஆகாது வியூவர்ஸ் அரிசி அரைகிறதுக்கு. ரொம்ப சீக்கிரம் அரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்தை காமிக்கிறேன். இந்த பக்குவத்தில் எடுக்கக்கூடாது. அரிசி வந்து அரைஞ்சிருக்கணும், ஆனால் அரையக்கூடாது. எப்படின்னா அரிசி வந்து நம்ம கையில் எடுத்து நம்ம பார்க்குறப்ப, தடவி பார்க்குறப்ப அரிசியே தென்படக்கூடாது. நல்லா அரைஞ்சிருக்கணும், ஆனால் குறன்னு இருக்கணும் வியூவர்ஸ். முழுசாக அரையாமல் கொஞ்சம், அதாவது ஒரு 5% அரைப்படக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். 95% அரைப்பட்டுடலாம், ஒரு 5% அரைப்படக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும் வியூவர்ஸ். குறன்னு லைட்டாக நம்ம கையை தெரியணும். அப்போ தான் உளுந்து வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. இட்லி நல்லா இருக்கும் வியூவர்ஸ். நான் அந்த பக்குவத்தை உங்கள்கிட்ட இதில் காமிச்சிருக்கேன், இதை பார்த்துக்குங்க. உப்பு போட்டுக்கிறேன் நான். அரிசி மாவுலேயே உப்பு போட்டு அரைச்சிருவோம் நம்ம. எப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அரிசியை, அந்த இதில் 1 நிமிஷத்துக்கு முன்னால் உப்பை போட்டுக்குங்க. முன்னாலே போட வேணாம் வியூவர்ஸ். அரிசி மாவு நம்ம எடுக்க போகிறோம் இல்லையா, அந்த கண்டிஷனில் கரெக்டாக இப்போ நம்ம எடுக்க போகிறோம், எடுத்து பார்த்துட்டோம், நல்லா அரைஞ்சிருச்சு, இப்போ எடுக்கணும். அந்த கண்டிஷனில் உப்பை போடுறீங்க. போட்டு 2-3 சுற்று 4 சுற்று சுற்றின உடனே டக்குன்னு வலிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் அரிசி மாவை எடுத்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா ஓட விட்ருக்கேன். மாவு அந்த இதை சுற்றி ஓரத்தெல்லாம் நம்ம வலிச்சு விட்டு ஓட விட்டு நான் வச்சுருக்கேன் அந்த தண்ணியை. இப்போ அரிசி மாவும் உளுந்து மாவும் இருக்குது இல்லையா, இதை நல்லா கையை விட்டு பீட் பண்ணி நல்லா அடிங்க. அடித்து மாவை கீழேருந்து மேலே எடுத்து விடுங்க. கீழேருந்து மேலே இப்படி எடுத்து விட்றப்போ மாவு நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும். இதில் என்னன்னா, இட்லி மாவில் அரிசி மாவு கீழே போய் தங்கிரும். நம்ம மேலே தான் அரிசி மாவு ஊற்றுவோம், ஆனால் நம்ம கலக்கிறப்ப கீழே வந்து காவாசி அரிசி மாவு போய் நின்றுக்கும். நீங்கள் எப்போ எடுத்தாலும் நல்லா முதல்ல மாவை கலந்து விட்டு நைட்டுக்கு வச்சுருங்க. வெளியே வைங்க. எடுத்தோடனே ஃப்ரிட்ஜில் தட்டிடாதீங்க. மாவை நல்லா கலந்து விட்டு, சுற்றி கலந்து விட்டு, நல்லா கீழேருந்து நல்லா மேலே வரையும் மாவை நல்லா கலந்து விட்டுட்டு, சுற்றி வலித்து விட்டுட்டு வெளியே மூடி போட்டு வெளியே வச்சுருங்க. 2 மணி நேரம் வெளியே, 2.25 மணி நேரம் வெளியே இருந்தால் போதுமானது. அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான் கிரைண்டரை கழுவி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த தண்ணியும் அதில் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இருக்காது எனக்கு, மாவு கரெக்டாக இருக்கும். இட்லிக்கு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் இட்லி விட்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, நைட்டுக்கு நான் ஃப்ரிட்ஜில் உள்ளே வைக்கல, வெளியே வைக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் வெளியே வச்சுட்டு அப்புறமா நான் 2-2.5 மணி நேரம் வெளியே வைப்பேன். கொஞ்சம் ஓரளவு புளிச்சிரும். அப்புறமா நான் உள்ளே தூக்கி வச்சுருவேன். காலையில் எப்போ நீங்கள் விட்றீங்களோ அதுலேருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் மாவை எடுத்து நீங்கள் சட்டியில் நல்லா திரும்பவும் கரண்டியை நல்லா விட்டு கீழேருந்து மேலே கலந்து விட்டுட்டு மாவு எடுங்க வியூவர்ஸ். இப்போ பாருங்கள் இட்லி எப்படி பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் காலையில் இட்லியை சுட்டு அதையும் வீடியோ எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்கும் வியூவர்ஸ். பஞ்சு மாதிரி இட்லி வரும், நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன பக்குவத்தில் மாவை அரிசியை ஊற வைங்க. உளுந்தை வந்து கம்மியான நேரம் 40 நிமிஷம், கூட போனால் 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிடாதீங்க. எப்போ அரைக்கிறீங்களோ அதுக்கு முன்னால் உளுந்தை ஊற வைங்க. அரிசியும் வெந்தயம் முதல்ல ஊறிக்கலாம். நல்லா ஊறி இருக்கிறது அது நல்லது. ஆனால் உளுந்து மட்டும் கரெக்டாக ஊற வச்சு